தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மௌன அஞ்சலி செலுத்தும் விதமாக பேரணி நடத்த தேமுதிக சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் துணை செயலாளர் சுதீஷ் அவர்கள் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். மேலும் தொண்டர்கள் பேரணியை நடத்த இப்பொழுது திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே 5ஆம் தேதி எங்களுடைய கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரி சந்தித்து அமைதி பேரணி நடத்த மனு கொடுத்திருந்தாரு. அந்த மனுக்கான ரிப்ளை நேற்று மாலை தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த ரிப்ளை முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதிமன்றத்தை கண்டிப்பாக அணுகியிருப்போம். நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கொடுத்தனால இன்றைக்கி சனி ஞாயிறுன்றதால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ காலையிலேருந்து அந்த பேரணிக்கு மறுக்கப்பட்டது. நீங்கள் போகக்கூடாது போலீஸார்கள் சொல்லியிருக்காங்க. நான் போலீஸாரோட பேசின்னு இருக்கேன். பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நான் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் என்னுடைய தேமுதிக சார்பில் என்னுடைய வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே எங்களுடைய கேப்டன் வழி தான் எங்களுக்கு எப்பவுமே. இப்போ திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், அண்ணா, பெரியார், கலைஞருடைய நினைவிடத்துக்கோ ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கோ அதிமுக திமுக பேரணி போயின்னு தான் இருக்காங்க. அங்கெல்லாம் பர்மிஷன் தரீங்க, ஏன் இங்கே கொடுத்தா ஏன் தவறு என்று தான் நான் கேட்குறேன். நான் நேரத்தில் இந்நேரத்துக்கு விட்டுருந்தாவே நாங்கள் அந்த எங்கள் பேரணி முடிஞ்சிருக்கோம். 8 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 8 மணிக்கு விட்டுருந்தாங்க நேரத்துக்கு பேரணியே முடிஞ்சிருக்கும். இது தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ பண்ணி நாங்களும் அமைதியாக போனோம் ஆசைப்படுறோம். தமிழக அரசும் காவல்துறையும் எங்களுக்கு அனுமதி தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த இடம் இப்போ பேரணிக்கு கவர்மெண்ட்ல இடம் இல்லை அப்படின்றாங்க. அதுதான் கேட்டேன். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அந்த பீச்சில் பேரணி நடத்துறாங்க, அதுக்கு அனுமதி தரீங்க இல்லையா, இது ஏன் தரமாட்டேன்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கானு. ஆமாம் பேசியிருக்கானு. அவங்க மேலே அதிகாரிட்ட பேசி சொல்றேன்னு இருக்காங்க. அவங்க இல்லை அப்படிலாம் கிடையாது. இது போலீஸ் சைடு தான்.